பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து இந்த நாளை கூட எங்கள் ஆயுஷ நாட்களிலே காணும்படியாக கர்த்தர் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமிழக அரசின் இந்த ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஆண்டவரே பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பீராக. ஆண்டவரே, இந்த தடைகளெல்லாம் நீர் அகற்றி எல்லாரும் நாங்கள் ஒன்றுபட்டு உம்மை தொழுதொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு விசை பொறுத்து ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை மீண்டும் எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையும் வந்திருக்க எங்கள் அனைவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்களை ஆண்டு வழிநடத்தியருளும். இந்த ஆராதனையில் எங்களை பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், கேட்கப்படும் சத்தியங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏற்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துடன் கடந்து போகத்தக்கதாக நீரே கிருபை தாரும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி உதவி உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாட்சிமை உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலிகளிலே 9ஆம் பாமாலியை பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். பாமாலை எண் 9. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். நின்ற வண்ணமாகவே நாம் கடவுளை தொழுவோம். 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் முதமகியால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, முத வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ பலமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவரிக்கைக்கு உதவியாக இரண்டாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இரண்டாம் பாவரிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாட பகுதி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறிவும் செய்தருளும் என்றான். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எருசலேம் மேலறையில் இறங்கி வந்தவரே, எருசலேம் மேலறையில் இறங்கி
வாரும் தூய ஆவியே, எங்களை நீர் முழுவதுமாய் வணைந்து கொள்ளும். உடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆமேன் என்றும் உடைய வாக்குத்தத்தங்கள் ஆமேன் என்றும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்பங்கள் வந்த செவிகளை திறந்து உடைய வேதத்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயமாக பலகளையே நாங்கள் எழுதி அதை நாங்கள் கடைப்பிடிக்க அருள் செய்திருளும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக வசனங்கள் 30, 60, 100 கிரியை செய்ய அருள் தாரும். சத்துருவானவன் வந்து வசனத்தை எடுத்து போட்டு விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துருளும். மக்கே துதி கனமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் ஊழியர்களே, உடன் விசுவாசிகளே, நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். மிக குறுகிய கால அழைப்பின் பேரில் இவ்வளவு பேர் நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சிலர் காலதாமதமாக வந்து இணைந்து கொள்வார்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்து இந்த ஊரடங்கு உத்தரவு சீக்கிரமாக விலக்கிக் கொள்ளப்படவும் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் தக்கதான ஒரு சூழ்நிலை ஆண்டவருக்கு நமக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் தொடர்ந்து ஊக்கமாய் உற்சாகமாய் நாம் ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயத்திலே செப்டம்பர் மாதம் மூத்த குடிமக்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதம் இளைஞர்களுக்கென்றும், ஆகஸ்ட் மாதம் பெண்களுக்கென்றும், இந்த செப்டம்பர் மாதம் மூத்த குடிமக்களுக்கென்றும், அக்டோபர் ஆண்கள் மென் ஃபெலோஷிப் அவர்களுக்காகவும், நவம்பர் மாதம் சில்ட்ரன் சண்டே, இப்படி ஒவ்வொரு மாதமும் சிறப்பு செய்கின்ற மாதமாக இருக்கின்றது. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல் தி எல்டர்ஸ் இவர்களை குறித்ததான ஒரு சிந்தனையை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி எல்டர்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நாள். ஆக ப்ரீ கம்மிங் சண்டே, அதை முன்னதாக வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் மூத்த குடிமக்களை நாம் சிந்திக்கலாம் என்று நம்முடைய பேராயம் அல்லது சினாட் முடிவு செய்து இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 4ஆவது ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்காக பிரத்யேகமாக நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் டே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இதை ஆசரிக்க வேண்டும் என்று 1990ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அவர்கள் இதை குறித்து பேசி இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சீனியர் சிட்டிசன்ஸ் டேவாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்று 1990ஆம் ஆண்டிலிருந்து இந்த மூத்த குடிமக்களுக்கான ஒரு சிறப்பு செய்கின்ற மாதமாக அது விளங்குகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் அவர்கள் சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் அதை மையமாக வைத்து பல்வேறு இடங்களிலே கருத்தரங்குகளும் கலந்தாய்வு கூட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு 4 ஆண்டுகளாக அவர்கள் என்ன முதியோர்கள் அவங்க என்ன காரியங்களை சந்திக்கிறார்கள், அவருடைய பிரச்சனைகள் என்ன, இல்லை அவர்களுக்கு இருக்கின்ற தனித்திறமைகள், தனி ஆற்றல்கள் என்ன, அதை குறித்ததான சில தலைப்புகளின் அடிப்படையில் பல்வேறு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு உதாரணத்தை சொல்கிறேன். டேப்பிங் த டேலண்ட்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இன் சொசைட்டி. ஆக இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற மூத்த குடிமக்களுடைய பங்களிப்புகள், அவருடைய ஆற்றல் திறன்கள் வெளிப்படுத்தப்படுதல், அதை குறித்ததான ஒரு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு இருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு செலிப்ரேட்டிங் ஓல்டர் ஹியூமன் ரைட்ஸ் சாம்பியன்ஸ். அப்போ நம்ம மூத்த குடிமக்கள்லாம் அவங்களாம் ஒன்றுமே பலவீனமானவங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, இன்றைக்கி வந்து
அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கும்பொழுது அவங்க நம்ம மத்தியில் இல்லை பாருங்கள். நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவளை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் திரளான அளவிலே வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆக ஹியூமன் ரைட்ஸ், ஓல்டர் ஹியூமன் ரைட்ஸ், அவங்களுக்கென்று இருக்கின்ற மூத்த குடிமக்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமைகள் என்ன என்பதை அந்த ஆண்டிலே அவர்கள் சிந்தித்து இருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் 2019 த ஜேர்னி டு ஏஜ் ஈக்குவாலிட்டி, ஆக மூத்த குடிமக்களுக்கு அந்த சரிசமமாக அவங்களோடு கூட பயணிக்கின்ற ஒரு பயணம், மற்றவர்களும் சேர்ந்து அவர்களோடு பயணிக்கின்ற பயணத்தை எப்படி செய்வது, இப்படியெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சிந்தித்து அந்த மூத்த குடிமக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடிய பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், போன வருஷம் லாக்டவுன் வந்துருச்சு இல்லையா, பேண்டமிக் சிச்சுவேஷன். அப்பயும் அவளை குறித்ததான ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்குது. 2020 பேண்டமிக்ஸ், டூ தே சேஞ்ச் ஹவு வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங். ஆக முதியோரை குறித்ததான அந்த மூத்த குடிமக்களை குறித்ததான ஒரு கரிசனை, அவர்களை எப்படி அணுகுகின்றோம், அவர்களை எப்படி விசாரிக்கின்றோம், அவர்களை எப்படி ஒரு கனிவோடு நடத்துகின்றோம் என்ற ஒரு சிந்தனை. இப்போ இந்த வருஷம் 2021 மெடிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் தி ஏஜ்ட் அண்ட் பயோமெடிக்கல் சொல்யூஷன். ஸோ மெடிக்கல் சேலஞ்சஸ், அவங்களுக்கு இருக்கின்ற சுகவீனங்கள், மருத்துவ போராட்டம். மெடிக்கல் சேலஞ்சஸ்னாக்க அந்த மருத்துவ போராட்டங்கள், சவால்கள். எத்தனையோ வீடுகளிலே சரியான பராமரிப்பு கிடையாது, அவர்களை கவனிப்பதில்லை. ஒரு அது மருத்துவ அவருடைய சரீரப்பிரகாரமான நோயை கூட பல இடங்களிலே கண்டு கொள்வதில்லை. ஆக இப்படியெல்லாம் இன்றைக்கு மூத்த குடிமக்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆக இந்த வருஷத்தில் அதை சரி செய்வது பயோமெடிக்கல் சொல்யூஷன். ஆக மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையாகவே, இயற்கை வைத்தியம், இயற்கையாக அவருடைய அந்த மனநிலையை இல்லை மனோவியாதியை எப்படி குணப்படுத்துவது, அவருடைய சரீரப்பிரகாரமான கஷ்டங்களை எப்படி நாம் போக்குவது என்பதை குறித்ததான ஒரு சிந்தனையை இந்த நாட்களில், இந்த ஆண்டில் வைத்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாய்ஸ் ஆஃப் தி ஏஜ்ட், முதியோருடைய மூத்த குடிமக்களுடைய ஞானம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றோரிடத்தில் புத்தியும் இருக்குமா? இருக்குமே. இருக்கும் இல்லை, இருக்குமே. முதியோரிடத்தில் ஞானம், வயது சென்றவர்களிடத்தில் புத்தி இருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எதை வைத்து அதை சொல்லுகிறார்கள்? வயசுன்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? எதை வயசு, எப்படி ஞானம், அது விஸ்டம், அவங்க ஞானம் உள்ளவர்கள் எப்படி என்பதை எப்படி அதை நாம் நிதானிக்கின்றோம் இல்லை தீர்மானிக்கின்றோம்? அந்த வயசுன்றதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கிறான்னு பாருங்கள். வாய்ஸ் ஆர் விஸ்டம் இஸ் தி எபிலிட்டி டு மேக் சென்சிபிள் டெசிஷன் த்ரூ அவர் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். எபிலிட்டி டு மேக் சென்சிபிள் டெசிஷன். ஆக நம்முடைய அனுபவத்தை அல்லது நம்முடைய அறிவை பயன்படுத்தி நடைமுறைக்கு ஒத்த முடிவு செய்யும் ஆற்றல். சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, டே உன் வயசு என் அனுபவம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வயசு என் அனுபவம். இப்போ 20 வயசுனா இல்லை இப்போ 30 வயசுனாக்கா அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, 30 வருஷத்து அனுபவம் எனக்கு இருக்குது, 40 வருஷத்து அனுபவம் எனக்கு இருக்குது, உன் வயசு என் அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. the ability to make sensible decision. இன்றைக்கு திருமறை பாடமாக ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதில் ஆபிரகாம் அவருடைய பணியாளர், அவரை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே காணுகின்றோம். முதலாவது, ஆபிரகாம் எவ்வளவு ஞானமாக இங்கே நடந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்திலிருந்து ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வருகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன் வீட்டாரையும் தன் இனத்தாரையும் தன் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பிக்கின்றதற்கு அவர் வருகின்றார். இங்கே ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு வயதாகி கொண்டே போகிறது, பையன் பெருசாகிட்டான். ஆக இந்த நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அவருக்கு உண்டாகின்றது. எனவே தன்னுடைய பணியாளரை அவர் அழைக்கின்றார். அவர் பேர் எலியேசர். எலியேசர் என்பதற்கு காட் ஹேஸ் ஹெல்ப்டு, கடவுள் உதவினார். எபினேசன் ஒரு வார்த்தை இருக்குது, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். காட் ஹேஸ் ஹெல்ப்டு, இது எலியேசர் என்பதற்கும் கடவுள் உதவினார் என்பது பொருளாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எலியேசரை அவர் அழைக்கிறார். இந்த எலியேசருக்கு சொந்த ஊர் தமஸ்கு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அங்கே சொல்கிறார், இந்த தமஸ்கு ஊரை சேர்ந்த இந்த எலியேசர் என்னுடைய சொத்துக்கெல்லாம் உரிமைக்காரன் ஆகி விடுவான் போல் இருக்குதே என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகின்றார். ஆக எலியேசர் காட் ஹேஸ் ஹெல்ப்டு, கர்த்தர் உதவினார் என்ற அந்த பொருளுக்கு ஏற்ப அநேக பணியாளர்கள் இருந்தார்கள், அநேக ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் பாருங்க, இந்த பொருளுக்கு ஏற்ற இந்த காட் ஹேஸ் ஹெல்ப்டு என்கின்ற அந்த பொருளுக்கு ஏற்ப அந்த ஊழியக்காரனை ஆபிரகாம் தெரிவு செய்து தன்னுடைய மகனுக்காக பெண் பார்க்க அனுப்புகின்றார். அதான் இங்கே அனுபவம் இல்லையா, அனுபவம், அறிவு, எபிலிட்டி டு மேக் சென்சிபிள் டிஸ்கஷன் த்ரூ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த நாலேஜ். இன்றைக்கி பலர் இடத்துல, முதியோர்கள் இடத்துல ஒரு சம்பவத்தை குறிப்பிட வருகிறேன். ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறார். போயிட்டு பையன்கிட்ட பேசுகிறாரு, அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு. திடீர்னு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க தாத்தா வெளியில் வராரு. ரொம்ப நாள் கழிச்சு, சார் உங்களை பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குருவி கூட்டம் அப்படியே பறந்து போகுது. குருவி கதை தான், குருவி கூட்டம் பறந்து போகுது. அப்போது சார் கேட்குறாரு, அந்த வாத்தியார் கேட்குறாரு, ஓ குருவிகளா, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குருவிங்களாம் சேர்ந்து சொல்லுது, எங்களை மாதிரி 2 பங்கும் ஒன்றையும் சேர்த்தாக்கா 100. எங்களை மாதிரி 2 பங்கும் ஒன்றையும் சேர்த்தாக்கா 100. அப்போ நாங்கள் எத்தனை பேர்? அப்போ பையனை கேட்குறாரு, டேய் எவ்வளோடா சொல்கிறா அப்படின்னு. அவன் நேரம் வீட்டுக்குள்ளே போயிட்டான். a² + b² + 2ab அவன் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே அவங்க தாத்தா சொல்லிட்டார், 33 சொல்லிட்டார். எங்களை மாதிரி 2 பங்கு, 33 + 33 + 33 99. எங்களையும் ஒன்றையும் சேர்த்தாக்கா 100. அப்போ 100 - 1னாக்கா 99. 99 / 3 33. தாத்தா டக்குன்னு சொல்லிட்டார். அவன் கணக்கு போடுறான் வரல. இதுதான் முதியோரின் ஞானம். உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம பசங்க அப்படி தான் சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ அந்த காலத்திலே இருக்கிற, நீ ஐதரேலி காலத்திலே இருக்கிற, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆபிரகாம் இங்கே ஞானம் மிகுந்தவராக தன்னுடைய பணியாளரை அனுப்புகிறார். காட் ஹேஸ் ஹெல்ப்டு. பல ஊழியர்கள் இருந்தார்கள். ஆக இவன் தான் சரியான ஆள் என்பதை கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்து தன்னுடைய நாட்டிற்கு அனுப்புகின்றார். அந்த நாடு கல்தையர் தேசம். அது ஊர் என்கின்ற தேசம். அது கல்தையர் மக்கள் வாழ்கின்ற ஒரு தேசம். அங்கேருந்து தான் வெளியில் வந்தார் ஆபிரகாம். நம்ம யோசிக்கலாம், என்னடா மறுபடியும் கல்தையராச்சே, அவங்க நிலாவை வணங்குகிறவர்கள், அவங்கெல்லாம் சந்திர கடவுள், சந்திரனை வணங்குகின்றவர்கள். திருப்பி அங்கே போய் பொண்ணு எடுக்க சொல்கிறாரு, இதுன்னா நியாயம் அப்படி சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆபிரகாம் ஞானமற்றவராக செயல்படவில்லை, இங்கேயும் ஞானமாகத்தான் அவர் செயல்படுகின்றார். இவன் தமஸ்கு இல்லையா, தமஸ்கு ஒரு புறஜாதி மக்கள். ஆக அங்கிருந்த ஒரு பணியாளனை அடிமை தான், சர்வெண்ட்டு, ஸ்லேவ், இவங்கெல்லாம் எலியேசர்லாம் பணியாளர். ஒரு தெரிந்தெடுத்து இவர் மூலமாக
ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பு அந்த எலியேசருக்கு கிடைக்கப்பெற்றது போல, அந்த கல்தேய தேசத்திலிருந்து ஒரு மகளை வரவழைத்து அவளையும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுவது ஆபிரகாமுடைய எண்ணமாக இருந்தது, ஞானமாக. இதுதான் இங்கே தான் அவருடைய ஞானம் வெளிப்படுகின்றது. எனக்கு கானான் தேசத்தில் பொண்ணு எடுக்க முடியாது, அவங்க எல்லாம் பாகால் தெய்வத்தை வணங்குகின்றவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற நாட்டில் என்ன பண்ணாத, அந்நிய தேசத்தில் பொண்ணு எடுக்காதன்னு சொல்கிறார். ஆகவே இங்கே ஆபிரகாம் மிகுந்த ஞானத்தோடு அவர் செயல்பட்டு தன்னுடைய பணியாளரை அனுப்பி அங்கிருந்து அவர் பெண் கொள்ளுகின்றார். இரண்டாவதாக ஆபிரகாம் இடத்துல நாம் காணுகின்ற விஷயம் கடவுள் மீது வைத்த நம்பிக்கை. இங்கே அவர் ஞானத்தோடு தன்னுடைய பணியாளரை அனுப்புகின்றார். கடவுள் மீது அவர் வைத்த நம்பிக்கை இங்கே வெளிப்படுகின்றது. பொதுவாக இந்த ஞானம் மிக பெற்றவர்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கடவுளை நம்ப மாட்டாங்க. தங்களுடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றவர்கள். ஆனால் ஆபிரகாம் இங்கே விதிவிலக்காக அவர் காணப்படுகின்றார், கடவுளை நம்புகின்றார். 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாமுடைய பணியாளருக்கும் எலியேசருக்கும் அவருக்கும் இடையே ஒரு டிஸ்கஷன் நடக்கின்றது. இங்கே பெண்ணெடு காமனி போய் என்ன பண்ணு, என்னுடைய சொந்த நாட்டிற்கு போய் அங்கே பண்ணிடுது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், எலியேசர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்து விட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டி கொண்டு போகலாமா? வர மறுத்துட்டாங்கனாக்கா, ஏன் உங்கள் பையனை நான் வேணா கூட்டிகிட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் மகனை கூட்டி செல்லலாமா என்று கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டி கொண்டு போகாதே. ஒன்ஸ் கடவுள் வெளியில் வானா திருப்பி போய் இந்த சேத்துல காலை வைக்கக்கூடாது. ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாகி விட்ட பிறகு திரும்பவும் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் நாடி தேடக்கூடாது, அனித்தியமான சந்தோஷத்தை விரும்பக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதான் சொல்கிறோம் இல்லையா, 1 ராஜாக்கள் 26 பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், ஏகோவா தெய்வமானால் ஏகோவாவை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். நாங்கள் உலகத்துக்கும் நல்லவங்களாக இருந்திருக்குவோம், ஆண்டவருக்கும் நாங்கள் நல்லவிதங்களாக இருந்துக்குவோம். இயலாத காரியம். ஆக ஆபிரகாமத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் வேண்டாம். திரும்பி போனாக்கா அந்த கல்ச்சரை என்ன பண்ணிவிடுவான், அவனுக்கு ஊரு பிடிச்சிரும். திருப்பி அவங்க பழைய ஜனங்கள்லாம் பார்த்தாங்கனாக்கா இவன் நம்ம பையன் வரமாட்டான். இதிலும் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. வேணாம், தயவுசெய்து கூட்டிகிட்டு போகாது. அதற்கு பிறகு அவர் சொல்லுகின்ற காரியம், என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள்வாயாக. ஒரு காலத்தில் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிள்ளையே இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல எனக்கு சந்ததியை உருவாக்குவேன் என்று சொன்னார். அப்போது சொன்ன கடவுள், அதே கடவுள் இப்போ நீ போகிற காரியத்தையும் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். மனம் மாற ஒரு மனிதர் அல்ல. என்னை எப்படி ஒன்றுமே முன்பின் தெரியாத இடத்திற்கு என்னை அழைத்து வந்து இப்படி செல்வ செழிப்போடு வாழ செய்கிறாரோ அதே கடவுள் எனக்கு என் மகனுக்கு பெண்ணையும் அங்கே ஆயத்தம் செய்து வைப்பார். அதே கடவுள் நம்பிக்கை இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலகத்தின் ஞானம் அல்ல, உலகத்தின் படிப்புகள், உலகத்தின் கல்வி அறிவு எல்லாம் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் பார்க்கும்பொழுது அவருடைய தெய்வ பக்தி குறைந்து கொண்டு போவதை பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் கடவுள் மீது வைத்த, அவர் ஞானம் மிக பெற்றவராக இருந்தாலும் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலே அசைக்க முடியாதவராக அவர் விளங்குகின்றார். ஆக உலக பிரகாரமான ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டாலும் அதே நேரத்தில் கடவுளுடைய பயபக்திக்குரிய அந்த வாழ்வும் நமக்கு தேவை. இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாம் இல்லை ஆன்லைன் கிளாஸ்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கான்ஃபர்மேஷன் கிளாஸ் நடக்கிறேன், எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல.
அதை பார்த்தாக்கா ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியுது. மிகுந்த வருத்தத்திற்கு உரிய காரியம். அதெல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களெல்லாம் வர சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். செக்ரட்டரி சொல்லுவார், கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு என்னென்ன படிச்சுக்கிறாங்க நான் கேட்க போகிறேன், அப்போ தெரியும் யாரை என்னென்ன படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரவழைக்க போகிறோம். தயவுசெய்து பெற்றோரை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள். படிக்கட்டும், அவங்க என்னென்ன புக்ஸ் வேணாலும் படிக்கட்டும், உலக பிரகாரமாக படிக்கட்டும், எல்லா நூல்களையும் படிக்கட்டும். அட் த சேம் டைம் இது இல்லைனாக்கா அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். என்ன டாக்டர் வேலை பார்த்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும் சரி, ஆத்மத்துக்குரிய அந்த ஆகாரத்தை அவர்கள் தேடவில்லை என்றால் அவர்கள் ஞானமற்றவர்களாக போய்விடுவார்கள். ஆகவே இங்கே கடவுள் நம்பிக்கை மிக பெற்றவராக ஆபிரகாமை நாம் காணுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான காரியம், ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆபிரகாம் தன் பணியாளரையும் ஒரு ஜெப வீரனாக மாற்றுகின்றார். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இந்த 24ஆம் அதிகாரம் நம்ம இன்றைக்கி வாசித்து பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12 முறை ஆபிரகாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம், 8ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம், 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம், 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம், 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு ஜெபம். பாருங்கள், 99 வயசில் ஜெபம் பண்ணுறார். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் அதிகாரத்தில் 6 முறை ஜெபம் பண்ணுறார். ஆக இந்த ஜெப வாழ்க்கை அந்த எலியேசருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. அவனும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். இதுதான் முதியோரிடத்திலே நாம் காணுகின்ற சிறப்பு அம்சம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. பெண் தேடி போனவன் அங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகின்றான். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறேன், என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்க, குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளே உம் ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் ஊழியர்களே, இன்றைக்கு பல வீடுகளில் இந்த ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க, ஜெபத்தை கூப்பிட்டாங்க, வரமாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய அன்றாட அலுவல்கள் பிரச்சனை பாருங்கள். இன்றைக்கி கூட பாருங்கள், சர்ச்சுக்கு வர முடியல, நம்ம வேலை இல்லையா. அதே மாதிரி வீட்டில் ப்ரேயர் டைமும் ஒன்று வச்சுருந்தாலும் இந்த வேலை பலுவின் காரணமாக ஏதோ காலதாமதமாக நாம் வீட்டிற்கு வருகின்றோம். ப்ரேயர் பண்ண முடியவில்லை. ஆபிரகாம் அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அவர் கடவுள் பார்வையிலே நீதிமானாக காணப்பட்டார். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகின்றார். ஸோ வாய்ஸ் ஆஃப் தி ஏஜ்ட், வாய்ஸ் ஆஃப் த எல்டர்ஸ் ஆர் வாய்ஸ் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ். இன்றைக்கு முதியோரை நாம் எப்படி நடத்துகின்றோம்? வீட்டிலே அல்லது நாம் பணியாற்றுகின்ற இடங்களிலே நமக்கு கீழே ஒரு பியூன் வேலை செய்வார், அவருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், வயசு ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு 36 வயசு இருக்கும், அவருக்கு 52 வயசு இருக்கும். எப்படி நடத்துகிறோம்? எப்படிப்பட்ட சொற்கள் நம்முடைய வாயிலிருந்து வெளியிலே வருகின்றது? எந்த அளவுக்கு நாம் கனம் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம்? சற்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எலியேசர் தன்னை விட வயதிலே குறைந்தவன், ஒரு புறஜாதியான், இருந்தாலும் அவனை கனம் பண்ணுகின்ற ஒரு ஆபிரகாம். ஆக முதியோர் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். மூத்த குடிமக்கள் நமக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவ பாடங்கள்
நிறைய மண்டி கிடக்கு என்று. ஆக இனிமேலாவது நாம் கடும் சொற்களை நாம் சொல்லாமல், கடுமையான வார்த்தைகளை வீசாமல், ஒரு தகப்பனை போல தாயை போல அவள் அன்போடு அரவணைத்து செல்ல நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரு கவிதை ஒன்று படிக்க கேட்போம். அவர் இறந்து விட்டார், அடக்கம் செய்யணும் சொல்லிக்கொண்டே சென்றார். மெல்ல எட்டி பார்த்தேன், மூச்சு இல்லை. ஆனால் இப்போதுதான் இறந்திருந்தார் என்பதை மட்டும் நம்ப முடியவில்லை. அவர் இறந்து விட்டார், அடக்கம் செய்யணும் சொல்லிக்கொண்டே சென்றார். மெல்ல எட்டி பார்த்தேன், மூச்சு இல்லை. ஆனால் இப்போதுதான் இறந்திருந்தார் என்பதை மட்டும் நம்ப முடியவில்லை. 20 வருடங்களுக்கு முன் அவர் மனைவி இறந்த பிறகு சாப்பிட்டாயா என்று யாரும் கேட்காத நேரத்திலேயே அவர் இறந்திருந்தார். அப்படின்னா இப்போ இறக்கல, 20 வருஷத்துக்கு முன்னாலே அவர் செத்துட்டார். தட் மீன்ஸ் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. 20 வருடங்களுக்கு முன்பே அவர் மனைவி இறந்த போதே இவரும் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. பொண்டாட்டி போனதுமே போய் தொலைய வேண்டியது தானே. காதுபட மருமகள் பேசுகிறாள். மருமகள் பேசிய போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாரும் கவனிக்கவில்லை. மருமகன்களே, உங்கள் மாமனார் மாமியார் கொஞ்சம் நல்ல கவனிச்சிக்குங்க. தாய்க்கு பின் தாரம், தாரத்திற்கு பின் வீட்டின் ஓரம் என்று வாழ்ந்திருந்த போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாரும் கவனிக்கவில்லை. காசு என்ன மரத்தையா காய்க்குது என்று மகன் அமில வார்த்தை வீசிய போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாரும் கவனிக்கவில்லை. என்னங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் இந்த ஆளை தலைமுழுகிட்டு வந்துடுறது தானே என்று சொற்கள் காதிலே விழுந்த போதும் அவர் இறந்திருந்தார். அப்பொழுதும் யாரும் கவனிக்கவில்லை. உனக்கு என்னப்பா மனைவி தொல்லை இல்லை என்று வாழ்த்துவது போல கிண்டல் அடித்தார்கள். அப்போதும் அவர் இறந்திருந்தார். யாரும் கவனிக்கவில்லை. இப்போதுதான் இறந்தாராமே என்கிறார்கள், இறந்தாராம் என்கிறார்கள். எப்படி நான் நம்புவது? நீங்கள் செல்லும் வழியில் இப்படி யாராவது தினம் தினம் இறந்து கொண்டிருப்பார்கள். ஒரு வினாடியாவது நின்று பேசிவிட்டு செல்லுங்கள். இல்லையேல் உங்கள் அருகிலேயே இறந்து கொண்டிருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வு மட்டுமல்ல, வாழ வைப்பதும் தான். பலர் இறந்து விடுகிறார்கள், புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகிறது. கவிதை முடிகிறது. வீட்டிலே நம்முடைய சில முதியோர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. கேள்வி கேட்பார் இல்லை. பிள்ளைகள் அலட்சியம் செய்கிறார்கள், பாரமாக நினைக்கிறார்கள். பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் போதவில்லை என்கிறார்கள். எல்லாம் வசதியாக வாழ்ந்து தன் தகப்பனிடத்திலே எல்லா சுகங்களையும் அனுபவித்த பிள்ளைகள் இன்றைக்கு எப்படித்தான் பெற்றோரை உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஜெபம் வேண்டும். இந்த முதியோர் இடத்தில் இருக்கின்ற ஞானம் நமக்கு வேண்டும். ஒரு பையன், ஒரு அப்பா, அவங்க தெரியும் இல்லை, என்ன கதை தெரியும். அவங்க அப்பா தாத்தா, பையனோட பேரன் தாத்தா, அவர் இறந்த பிறகு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அவர் படுத்த பெட்டு எல்லாம் கிழிஞ்சு போனது தான். பாய், பெட்ஷீட்டு, போர்வை, அவர் யூஸ் பண்ண டம்ளரு இதெல்லாம் தட்டெல்லாம் தூக்கி போட்டுருந்தாங்களாம். அந்த பேரை என்ன பண்ணால், எப்போ அந்த தட்டை நீ தூக்கி போடாத, வெய், அந்த தட்டில் நாய் கூட சாப்பிடாது, வெய். ஏன்டா, எதுக்குடா? உனக்கும் வயசாகும்ல, உனக்கும் இதே தட்டில் தான் சோறு.
உனக்கு ஒரு நாள் வயசாகும் இல்லையா? அப்போ பிள்ளைங்க நம்ம பார்க்குறாங்க, நாம் எப்படி நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துகிறோம், எப்படி அவங்கள ஆதரிக்கிறோம், எப்படி அவர்கள் மேலே அரவணைக்கிறோம், அன்பு செய்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் கடவுளுக்கு பயந்து முதியோரை கனம் பண்ணி அவருடைய ஞானத்தை கொடுத்த கடவுளை நாம் போற்றி, கடவுளை நாம் வணங்கி, அவருடைய கடைசி காலம் மட்டும் கடினமான வார்த்தைகளை பேசாமல் இன்முகம் காட்டி அவர்களை அரவணைத்து செய்ய வேண்டிய கடமைகளை, உதவிகளை செய்து அவருடைய கடைசி காலம் வரை நாம் தொடர்ந்து அன்போடு கரிசனையோடு நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி ஆபிரகாம் ஞானமாக செயல்பட்டபடினாலே ஈசாக்கின் அந்த அன்பு ஆபிரகாமுடைய கடைசி வரை அது தொடர்ந்து நிலைத்திருந்தது. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியை நாம் வைத்து செல்லுவோம். நமக்கும் ஒரு காலத்தில் வயசாகும், நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பார்ப்பார்கள். நம்முடைய பெற்றோரை நாம் எப்படி நடத்தியிருக்கிறோம் என்பதை வைத்து அவர்கள் ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள். ஆக அந்த கணக்கின்படி அவங்க கணக்கு சரியாக இருக்கணும்னாக்கா நம்முடைய கணக்கும் சரியாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உப்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமளத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். சபையா தயவுசெய்து அமரவும். இப்பொழுது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான சமாதானத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தின் 22/9/2021 புதன்கிழமை இன்று மாலை ஆராதனை பல தடைகளுக்கும் யோசனைகளுக்கும் பிறகு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் பலவிதமான தடை உத்தரவுகளை விதித்துள்ளது. விசேஷமாய் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாம் ஆராதிக்கும் அந்த நாட்களிலே தடையும் இருக்கிறது. ஆகையால் பல நாட்கள் ஆலய வழிபாடு நடத்த முடியாமல் ஆன்லைன் வழியாக நாம் இந்த ஆராதனை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். தற்சமயம் ஆயர் அவர்கள், கமிட்டி உள்ளவர்கள் ஆலோசித்து இந்த புதன்கிழமை நாம் நேரடியாக இந்த வழிபாட்டை தொடங்கலாம் என்று முடிவு செய்து அறிவித்திருக்கிறோம். காலம் ஈவினிங்கில் இருக்கும்பொழுது நிறைய பேர் ஆஃபீஸ் வேலையாக போயிருப்பாங்க. அதுக்காக ஒரு 7 மணிக்கு தொடங்கலாம் என்று ஆயத்தம் செய்தோம். பரவாயில்லை. வருகிற நாட்களில் கூட இந்த புதன்கிழமை ஆராதனை லாக்டவுன் முடியும் வரை தொடர்ந்து நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமையில் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நம்ம ஆராதிக்க முடியல, அரசாங்கம் நம்மளுக்கு தடை விடுறது. இருந்தாலும் ஆண்டவருக்காக நாம் இங்கே ஆலயத்தில் நம்ம ஆண்டவரை தொழ வேண்டும், ஆயர் அவர்களின் நல்ல நற்செய்தியை நேரிலே கேட்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தின் பேரில் இந்த ஆராதனை நடைபெறுகிறது. இன்னும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், வராத இருக்கிறவர்களை அழைத்து இந்த ஆலய ஆராதனை கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். மற்றபடி இந்த ஆராதனை கூட உங்களுக்கு யூடியூப்பில் லிங்க் செய்யப்படுகிறது. நீங்கள் வருகிற ஞாயிறு அன்று இதே ஆராதனையை, இந்த வழிபாட்டை நீங்கள் யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம். அது மாதிரி ஒழுங்கு செய்யப்பட்டு உள்ளது, ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாய் திடப்படுத்தல் பயிற்சி வகுப்புகள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக இங்கே எடுத்து விட்டார் ஆயர். எடுத்து அதையும் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்துடன் கூறினார்,
பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இது எத்தனை பேர் பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இது தெரியும். இந்த இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா யாரெல்லாம் இதை பார்த்துருக்குறாங்கன்னு. நிறைய பேர் பார்க்கல. நிறைய பேர் பார்க்கலன்னா பயிற்சி மாணவர்கள் பார்க்கல. இன்னொரு குழுவில் போய் பார்த்தா பெரியவங்க நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. இந்த பயிற்சியில் இருக்கிற பசங்க நிறைய பேர் பார்க்கல. அது பெரிய வருத்தத்துக்குரியது. விசேஷமாக ஆயர் அவர்கள் வந்து நான் இத்தனை வருடம் இந்த ஆலயத்தில் இருந்து இது போன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடந்ததில்லை. எத்தனையோ ஆயர்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. இப்பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு திடப்படுத்தல் பயிற்சி வகுப்பு வந்து இப்படியும் நடத்தலாம். விசேஷமாக ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு புரியல. பைபிளில் என்ன நம்ம அதெல்லாம் இன்னும் ஆழமாக போய் எடுக்கிறார் ஆயர் அவர்கள். பெரியவங்க நீங்கள் கூட இதை கேட்டிருக்கலாம். வரும் காலங்களில் கூட நீங்கள் அதை கேளுங்க. விசேஷமாக இது வந்து பிள்ளைகளுக்காக தான் குறிப்பிட்டு எடுக்கிறார். அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். அந்த பிஷப் அவர்கள் வந்து அந்த திடப்படுத்தல் நாட்களிலே அவர் கூட வந்த சிலர் வந்து திடீர்னு 2 பேரை கூப்பிட்டு எழுப்பி கேட்பார், இதுக்கு என்ன அர்த்தம், பைபிள் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னுவார். அது அந்த பிள்ளைகள் ஒரு மாதிரி மிழிச்சாங்கன்னா ஆயர் அவர்கள் தான் பதில் சொல்லணும். அதுக்கு நீ சரியாக கிளாஸ் எடுக்கல, அவங்க புரிகிற மாதிரி நீங்கள் எடுக்கலன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த மாத குறைகளை நாம் வைக்க வேண்டாம். தயவுசெய்து நம் பிள்ளைகளை அனுப்புங்க. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, சண்டேஸில் நம்ம சாதாரண சர்வீஸ் கிடையாது, ஒன்லி சண்டே கிளாஸ் பசங்களுக்காக உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. ஒரு 1 மணி நேரம், 10 மணிக்கு தான் சாப்பிட்டு பொறுமையாக வரலாம். ஒரு 10 மணிக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆயர் அவர்கள் இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை ஒரு ரிவை பண்ணுவார். மறு ஆய்வு செய்து இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா இல்லை புரியலையா, நேரடியாக பிள்ளைங்க அது நல்லா பேசலாம். ஆயர்கிட்ட பேசி இது ஐயா இது புரியல, இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல வைக்கலாம். அதுக்கு ஆயர் அவர்கள் தயாராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வருகிறார். எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புறீங்கன்னு பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டு போங்க. இல்லையா அவங்களே வரா மாதிரி இருந்தால் ஊக்கப்படுத்துங்க அவங்கள. நீங்கள் ஆலயத்தில் உட்காரு, 10 மணி ஒரு 1 மணி நேரம் அந்த கிளாஸ் நடக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த ஆராதனை பாடல் இப்பொழுது முடிவு பாடல் பாடும் பொழுது உங்களுடைய சந்தா உரைகள் நிறைய பேர் வந்து நான் ஆலயத்தில் தான் வந்து படைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க உங்கள் கார்டு இங்கே எடுக்கலனா கூட அங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துங்க. இல்லையா நம்ம செக்ஷன்கிட்ட கேளுங்க, என் கார்டை கொடுன்னு வாங்கி இந்த ஆராதனையில் படிங்க. இந்த ஆராதனையில் படைக்காவிட்டாலும் அடுத்த வருகிற புதன்கிழமை ஆராதனையில் நீங்கள் படைக்கலாம். அதே பேர் வந்து நிறைய பேர், அதாவது மூத்தவர்கள், மூத்த குடிமகன்கள் நிறைய பேர் உடம்பு சுகவீனம் இல்லாத வீட்டில் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வர முடியல. வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த யூடியூப்பில் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அதை காட்டுறதே இல்லை. அது ஒரு பெரிய காதால் நான் கேட்டது. உண்மையாக சொல்லுகிறேன், என்னால் ஆலயத்துக்கு வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூத்த குடிமகன்கள் தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு இந்த யூடியூப்பில் வர இதை வந்து போட்டு காட்டுங்க. அவர்களுக்கு சுகவீனம் இல்லாதவர்கள் நிறைய பேர் சுகவீனம் இல்லாத இருக்கிறாங்க. நிறைய மூத்தவர்கள் நம்மளை இந்த ஆயர் சொன்ன வண்ணமாக மூத்தவர்கள் இல்லை, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி மூத்தவர்கள் காலமாகி விட்டார்கள். அவர்கள் நினைவாக நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற தகப்பனாயும் தாயாயும் இருந்து அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மற்றும் சுகவீனமாய் உள்ளவர்கள், நோய்வாய் உள்ளவர்கள், படிப்புக்காக நீட் தேர்வு மற்ற எக்ஸாமுக்காக செய்கிறவர்கள் உங்களை பொருத்தனைகளை இங்கே வந்து செய்யலாம். அதை கூட செய்ய முடியலாம், ஒரு கடிதத்தில் எழுதலாம், இந்த மாதிரி எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த காரியங்களுக்காக அப்படின்னு எழுதி இந்த பெட்டியிலோ அல்லது அங்கே ஒரு உண்டி இருக்குது, மற்ற நாட்களில் நீங்கள் அந்த உண்டியில் போட்டினா கூட அதை எடுத்து அதற்காக ஜெபம் பண்ணுவதற்காக பெண்கள் ஐக்கியத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆயிரமாவோட வந்தவொடனே நான் கேட்டேன், நான் ரெடி. அந்த விண்ணப்பங்களெல்லாம் சேகரித்து ஒரு நாள் நீங்கள் இந்த பெண்கள் ஐக்கிய சந்தத்தை சார்ந்தவர்கள் இங்கே கூடி அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தயவுசெய்து உங்களால் நேரில் வந்து ஆயிரத்தில் ஜெபத்தை பற்றி கேட்க முடியலன்னா கூட உங்களுடைய லெட்டரில் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன வேண்டுதல்கள் எழுதி தயவு செய்து அந்த உண்டியில் போடும். வருகிற 27/9/2021 அன்று சிஎஸ்டி டே, அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிறது. இதற்காக ஒரு பெரிய விழா வந்து கேத்தீட்ரலில் எடுக்கிறாங்க.
அதாவது சர்ச்சஸ் என்ன வரும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற அனைத்து சவுத்தில் இருக்கிற அனைத்து சர்ச்சை சேர்ந்து உருவாக்கியது தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. இது உருவான காலத்தில் 75வது ஆண்டு விழா நடைபெறுகிறது. இந்த கூடுகைக்காக அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். விசேஷமாக நமது ஆலய உபயோகத்திற்காக இப்போ நம்ம பாடுகிற பாடல், அந்த எண்கள் ஆயர் சொல்லும் பொழுது கவனிக்காது இருக்காது. ஒரு சில நாட்களில் கவனித்தாலும் அது என்ன நம்பர் என்று புரியாமல் இருப்பதற்காக ஆலய உபயோகத்திற்காக ஒரு எலக்ட்ரானிக் டிஸ்பிளே ஒன்று வாங்கி கொடுத்துள்ளார்கள். இங்கே ஒன்று உள்ளது, அந்த சைடில் பாரிஸ் ஹாலில் ஒன்று இருக்குது. இதை ஒரு நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி டொனேஷன் பண்ணது நம்மளுக்கெல்லாம் அறிந்த வண்ணமாக பல ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஆர்கன் வாசித்த பெண் ஜெசிகா தாமஸ் அப்படிங்க அவர்கள் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை செய்து அங்கேருந்து முதல் மாத சம்பளத்தில் தமிழ் வெஸ்லி ஆலயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இந்த 2 எலக்ட்ரானிக் டிஸ்பிளே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதற்காக அவருடைய பெற்றோர்கள் திரு ராஜாவும் பிரிசிலா சீனிவாசன் அவர்களும் அந்த பெற்றோர்கள் இதற்காக அவர்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணி இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் விசேஷமாய் ஜெசிகா தாமஸ் அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களை, அதாவது செப்டம்பர் 22 முதல் 29 வரை, அடுத்த புதன்கிழமை வரை நான் வாசிக்கிறேன். 22ஆம் தேதி மிஸ்டர் அஜய் டயாஸ், சன்னா மிஸ்டர் MS சாம்ராஜ். 24ஆம் தேதி செல்வி ஏ பிரைசி டெபோரா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் லேட் ஆண்ட்ரூ சுந்தர்ராஜ். 26ஆம் தேதி மிஸ்டர் அலெக்சாண்டர், சன்னா மிஸ்டர் ஜெயராஜ். மிஸ்டர் இஸ்ரேல் தேவனமு, சன்னா மிஸ்டர் சிமியோன். 27ஆம் தேதி சாமுவேல் குருநாதன். 29ஆம் தேதி மிஸ்டர் பி சாம் எபினேசர் நவராஜ், சன்னா மிஸ்டர் பிலிப் அர்மிராஜ். மிஸ்ஸஸ் ராதா அலெக்சாண்டர், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் அலெக்சாண்டர். திருமண நாட்களை காண்பவர்கள் 26ஆம் தேதி மிஸ்டர் சிமியோன், மிஸ்ஸஸ் சாரால். 29ஆம் தேதி மிஸ்டர் டெனிஸ் நிர்மல்குமார், மிஸ்ஸஸ் எலிசா. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண இவர்களை திருச்சபையாராக வாழ்த்துவோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் 75ஆம் ஆண்டு விழா 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு கத்தீட்ரல் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. 24 டயசிஸில் இருந்தும் ஆயர் பெருமக்கள் மற்றும் இதர ஊழியர்கள் வருகின்றார்கள். நம்முடைய பிரதம பேராயர்கள் அன்று காலை வழிபாட்டிலே நற்செய்தி அருளுரை ஆற்றுகின்றார்கள். சினாடு அளவிலிருந்து 450 பேரும், நம்முடைய பேராயத்திலிருந்து 650 பேருமாக கிட்டத்தட்ட 1100 பேர் மட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலயங்களிலிருந்து ஆயர், பொருளர், செயலர், அவ்வளோதான். சபையாருக்கு இடம் இல்லை. ஏன்னா கொரோனா காலத்தில் இன்னும் அதிகமாக கூட்டம் சேர்க்கக்கூடாது என்று முதல்வரிடத்தில் நேராக போயிருக்கிறாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த எண்ணிக்கைக்கு குறைத்து இருக்கிறார்கள். சபையார் வரத்தில் கிராமப்புற சபைகள்லேருந்து வரணுனாக்கா பஸ்ஸு வச்சுன்னு வந்துடுவாங்க. ஒரு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு வச்சுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ கூட்டம் வரும். ஆனால் இதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக 1100 பேர் மாத்திரம் வரவழைக்கப்பட்டார்கள். மாலை YMCA ராயப்பேட்டை YMCAல பப்ளிக் மீட்டிங் இருக்கிறது. அதற்கு நம்முடைய CM முதல்வர் வருகிறார், இதர அமைச்சர் பெருமக்கள் வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் மற்றவர்கள் கலந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டாக இருக்கிறனால, இது ஆலயத்திற்குள்ளாக அமர்வதனால ஒரு சிறிய கூட்டத்திற்கு மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். 184ஆம் கீர்த்தனை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ சிறுமைத்த ஆட்சி அடைகளேனே. பைம்பொன் மே
நல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே பகைவர் கேதீரே ஒரு பந்தி ஆங்காயனக்கென்றேற்படுத்தி சுகதாயிலாம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்துவார் பணல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே ஆயுள் முழுவதும் ஜெபம் செய்வோம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஆராதனை நடத்தும்படியாக நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய துதித்து பாடும்படியாக வசனங்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பல்வேறு இடங்களிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி, உம்மை தியானிக்கக்கூடாதபடி, உமக்கு ஆராதனை செய்ய முடியாதபடி பல்வேறு தடைகள் ஆண்டவரே சத்துருக்களுடைய பிரயத்தனங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, இந்த நாளிலும் சுதந்திரமாய் சுவாதீனமாய் ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கட்டளிட்டீரே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தக்கூடாது, இந்த காரியத்தை தடை செய்ய வேண்டும் என்று சத்துருவானவன் பல நிலைகளில் முயற்சி எடுப்பதை நாங்கள் அறிகின்றோம். நீரும் அதை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தடைகளை நீக்குவதற்கு உம்மால் மாத்திரமே ஆகும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் உற்சாகமாய் ஜெபிக்கத்தக்கதான ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தின் வாஞ்சியை, ஜெபத்தின் ஆவியை எங்களை கட்டளிட்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தாவே, ஆபிரகாம் எவ்வாறு தன்னுடைய பணியாளர் எலியேசரை ஒரு ஜெப வீரனாக அவர் மாற்றி ஆண்டவரே கர்த்தராலே காரியத்தை சாதித்தாரோ, அதை போலவே கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தாவே நாங்கள் ஜெபத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஜெபங்கள் மூலமாய் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் கர்த்தாவே ஜெபத்திலே சிறந்து விளங்க நீர் எங்கள் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, பல வீடுகளில் மூத்த குடிமக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று நாங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் நாங்கள் பார்த்து வருகின்றோம். தொலைக்காட்சிகளிலே மற்ற பிற ஊடகங்களிலே அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களும் சித்திரவதைகளும் ஆண்டவரே தொடர்ந்து கொண்டே இருக்கதை நாங்கள் அறிகின்றோம். இப்படிப்பட்ட கடினமான இருதயத்தோடு கூட இருக்கின்ற மக்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். கர்த்தாவே, தங்களுக்கும் வயது மூப்பு ஏற்படும், தாங்கள் எப்படி நடத்தப்படுவோம் என்கின்ற அந்த சிந்தனையை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கூட கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாளுக்கு நாள் சென்னையிலே மற்றும் தமிழகத்திலே எங்களுடைய இந்திய தாய் திருநாட்டிலே முதியோர் காப்பகங்கள் பெருகிக் கொண்டே வருவதை எண்ணி நாங்கள் மிகுந்த மன வருத்தப்படுகின்றோம். பிள்ளைகளுடைய பராமரிப்பு கவனிப்பு இல்லை, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே ஓடிக்கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். கர்த்தாவே, 10 கற்பனைகளிலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற வசனத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ணாமல் நமக்கு எத்தனை காணிக்கை கொடுத்தாலும் அதை நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இத்தகைய தவறான எண்ணங்களிலிருந்து நீர் பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். தொடர்ந்து தாவே, முதியோர்களிடத்தில் இருக்கிற ஞானத்தை நாங்கள் மதித்து நடக்கவும், ஆண்டவரே கடைசி காலம் வரை நீர் அவர்களை தாங்குவீர் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாங்களும் அவர்களை நேசிக்கவும் அரவணைக்கவும் ஆதரவு தெரிவிக்கவும் அன்பு பாராட்டவும் எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவரையும் நீரை ஆசீர்வதித்திருளும்.
இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பிறநாளை காணுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் கருவிலை உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீர் கொடுத்து வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு அருமை பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களுக்கு நீர் அருள்தாரும். புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் கட்டளையிடுவீராக. இதே போல நினைக்கப்பட்ட நாளை தன்னுடைய வாழ்விலை கண்டு உங்கள் சாட்சியாக வாழ முடியாத கிருபை தாரும். எந்த நோயினுடைய மணுகாதபடிக்கு நீரை பாதுகாத்துள்ளும். திருமண நாள் ஆசிரிக்கின்ற தம்பதியருக்காக ஸ்தோத்திரம். தம்பதிகளை தொடர்ந்து மென்மேலும் நீர் ஆசீர்வத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை கத்தர் ஆசீர்வதியும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கத்தர் வாய்க்க பண்ணும். இதே போல இந்த அநேக திருமண நாளை தன்னுடைய வாழ்விலை கண்டு முக சான்று பகர கத்தர் வழிநடத்தும். இந்த நேரத்தில் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் வறுமையில் இருக்கின்ற மக்களை நாங்கள் நினைக்கின்றோம். கேட்பாரற்று கிடக்கின்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் தொட்டவர்களை ஆசீர்வதியும். அவரவர் நிலைமைக்கும் தேவைக்கும் ஏற்ற சகாயத்தை நீரை கட்டளையிட்டார்கள் சுவாமி. நேரத்தில் படித்திருக்கிற காணிக்கை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த உள்ளத்தோடு இந்த நோக்கத்தோடு நாங்கள் படைத்திருக்கணும் இதை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நீர் அறிந்திருக்கின்றேன். திருச்சபையின் வளர்ச்சிக்காய் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காய் உம்முடைய ஊழியத்திற்கான பயன்படுத்தார்கள் தாரும். ஆண்டவரை தொடர்ந்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்து நாங்கள் பல வேலைகளுக்கு நாங்கள் கடந்து போகும்பொழுது தெய்வ பயத்தோடு கடவுளுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலோடு கடவுள் தருகின்ற ஞானத்தோடு நாங்கள் செயல்பட நீர் அருள் தாரும். மீண்டுமாக நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரை நீங்காத இன்ப சமயங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்கள் ஆவியாத்மா சரீரம் எல்லாவற்றையும் இடக்கரங்களில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி கனமையும் உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்திலே மிகுந்த தாம்படி கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.
பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் சொல்லுங்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நடிக்க முடிவுகளே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட யாவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். God bless you all. God bless you.